குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, பாண்டிய மன்னன் இறைவனிடம் ப்ரேயர் செஞ்சுன்னு இருக்காங்க. பகவான் கிட்ட வந்து நல்லா வணங்கின்னு இருக்கான். ரெண்டு பேரும் பகவானோட ஒன்றி போயிருக்கான். பகவானோட பாண்டிய மன்னன் ஒன்றி போயிருக்கான். அப்போது ஒரு சன்னியாசி வந்தாருங்க. சன்னியாசி வந்து மன்னான்னு கூப்பிட்டாருங்க. அவர் வந்து இறை நினைவில் இருக்கவே அவரை திரும்பி பார்க்கலைங்க. அதனால் என்ன பண்ணிட்டாரு, உடனே பிடி சாபம்னு சொல்லிவிட்டு, நான் வந்தது என்னை திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்காத மாதிரி யானையாக நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாருங்க. யாரை? பாண்டிய மன்னனை வந்து நீ யானையாக பிறக்கணும்னு சபிச்சிட்டாரு. யானையால் திரும்பி பார்க்க முடியாது பாருங்கள். இப்போ நம்மளாம் திரும்பி பார்க்குற மாதிரி யானையால் திரும்பி, அதனால் நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 1000 வருஷம் அப்படி இருக்கணும்னாரு. அந்த ராஜா சொல்கிறார், சாமி எனக்கு விமோச்சனம் இல்லையான்றாரு. உனக்கு விமோச்சனம் எப்படின்னா, நீ எந்த சாமியை கும்பிட்றியோ அந்த சாமியே உனக்கு விமோச்சனம் கொடுப்பாருன்னும் போது சாட்சாத் நாராயணனே வந்து உனக்கு விமோச்சனம் கொடுப்பாருன்னாரு. இதே மாதிரி ஒரு தேவன் பண்ணாங்க. சாமியை கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசினா பாருங்கள். அப்போ என்ன பண்ணார், நீ முதலையாக பிறக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த தேவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இந்த யானையும் முதலையும் எங்கடா இருக்குன்னா ஒரு தடாகத்தில் இருக்குதுங்க. அது எங்கன்னா குருவாயூர் இல்லைங்க. குருவாயூரில் வந்து தடாகத்தில் இருக்குதுங்க. யானை வந்து என்னதான் இதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது, தினமும் அந்த தடாகத்தில் இருக்கிற தாமரைப்பூவை அப்படியே எடுத்துன்னு வந்து குருவாயூரப்பனுக்கு சாத்துதுங்க. இது மாதிரி நடந்து போயின்னு இருக்குதுங்க. காலமாச்சு. அப்புறம் அதனுடைய காலம் வரும்போது இந்த முதல்ல என்ன பண்ணிச்சுங்க, இந்த யானையோட காலை பிடிச்சிதுங்க. யானையோட காலை பிடிச்சவுடனே யானை வந்து கூக்குரலிட்டுது, அப்படி இப்படின்னுத்து எல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்துச்சு. கடைசியில் ஆதி மூலமே அப்படின்னுச்சுங்க. ஆதி மூலம்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அவருக்கு ஒரு பேர் ஆதி மூலம்னு பேருங்க. உடனே செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாருங்க. வந்து அந்த சக்கரத்தால் அந்த முதலையை இது பண்ணிவிட்டு அவரை காப்பாற்றினாருங்க. அன்றைக்கி என்ன பண்ணணும், அன்றைக்கி குருவாயூரப்பனுக்கு மாலை போடலைங்க. அந்த யானை வந்து அந்த தாமரைப்பூ போடலை. அந்த தாமரைப்பூவை எடுத்து நாராயணனுக்கு கொடுத்துதுங்க. இன்றைக்கி கூட நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனுடைய சிலை இருக்கும் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாமரைப்பூ இருக்குங்க. அங்கே பட்டரை கேளுங்க சொல்லுவாங்க, இந்த கதையை சொல்லுவாங்க. இட் வாஸ் ஸோ ஹேப்பன்டு. இப்போ அதனால் ஆதி மூலமேன்னு வந்த உடனே அவர் வந்துட்டாருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்சிடெண்ட்டுங்க. ஜமீலன்னு சொல்லிட்டு ஒரு அந்தணனுங்க. அவன் பை பர்த்தில் அந்தணன். எல்லாம் அவங்க அப்பா கிட்டேருந்து எல்லாம் கற்றுக்கினாங்க. எல்லாம் கற்றுக்கின்னு மந்திரம் எல்லாத்தையும் கற்றுக்கின்னு என்ன பண்ணான், அது தன்னுடைய நித்திய கர்மாவெல்லாம் செஞ்சுருந்தான். அவனுடைய யவனத்தை அவன் கல்யாணம் பண்ணிக்கலிங்க. அதனால் என்ன பண்ணான், ஒரு நாள் என்ன ஆச்சு, வனத்தில் இருக்கும்போது ஒரு திருடன் ஒரு வேசியோட புணர்றதை பார்த்தாங்க. வயசு சின்ன வயசு தானே, அந்த சிந்தனை வந்ததுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணான், அந்த அவன் ஞாபகத்திலே இருக்காங்க. எல்லாம் தன்னுடைய கர்மா எல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டு சனாதன தர்மத்தை விட்டுட்டு அதை பாட்டு அவங்க தொடர்பில் போயிட்டான். அவனுக்கு வந்து 8 குழந்தை பிறந்ததுங்க. 8வது குழந்தை பேருக்கு நாராயணான்னு வச்சாங்க. அவனுக்கு 88வது வயசு வரும்போது அவனுக்கு வந்து மரணம் சம்பவிக்குங்க. அந்த கடைசி பையன் நாராயணன் பேரில் அவனுக்கு ஒரு ஆசை ஜாஸ்திங்க. என்ன பண்ணுறான், எப்பவும் நாராயணான்னு அவனை கூப்பிட்டுட்டே இருந்தான். அவனுடைய குரல் எப்படி இருக்குன்னா, மந்திரங்கள் சொல்லி இவன் நாராயணான்னு சொன்னான்னா அது வந்து வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணனுக்கு எதிரொலிக்குங்க. அந்த அளவுக்கு இவனுடைய சவுண்டு வைப்ரேஷன் இருக்குங்க. என்ன பண்ணான், இவனுடைய இது வரும்போது இந்த 3வது அந்த 8வது பையனை கூப்பிட்டான் பாருங்கள். நாராயணான்னு கூப்பிட்டுன்னு இருக்கான். இவனுடைய 88வது வயசு முடியும் போது அப்போ யம தூதர்கள் வராங்க. இவனை பிடுறான், இவன் காலம் வந்துடுச்சு பிடிச்சிக்கலான்னு பிடிக்கும்போது இவன் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே அந்த வைப்ரேஷன் அங்கே வைகுண்டத்தில் எதிர்த்த உடனே நாராயணனுடைய தூதர்கள் வந்தாங்க. இவங்கிட்ட வந்தாங்க.
யம தூதர்கள் இங்கே நிற்கிறாங்க, இங்கே நாராயண தூதர்கள் நிற்கிறாங்க. அப்போது நாராயண தூதர்கள் சொல்கிறாங்க, இவன் நாராயண நாமத்தை சொல்கிறவன், இவங்ககிட்ட நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யம தூதர்கள். அதாவது நாராயணான்னு ஒரு முறை சொன்னாலே அதனுடைய சக்தியே தனிங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நாரதர் என்ன பண்ணார், அவங்க தகப்பனார்கிட்ட கேட்குறாருங்க, பிரம்மா தகப்பனாரே கலியுகம் வருது, கலியுகத்தில் வந்து இந்த நித்திய கர்மாவெல்லாம் அவங்கவுங்க செய்யறதுக்கு நேரம் இருக்காது, யக்ஞங்கள் ஹோமங்கள் யாகங்கள்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனும்போது, ஆமாங்க இப்போது யக்ஞங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யக்ஞங்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவ யக்ஞம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பித்ரு யக்ஞம், நர யக்ஞம், பூத யக்ஞம், இதை மாதிரி யக்ஞங்கள் 5 யக்ஞங்கள் சொல்லியிருக்கேன். அந்த யக்ஞங்கள்லாம் செய்ய மாட்டாங்களே, அவங்களுக்கு நேரம் இருக்காதுன்னும் போது அப்போது பிரம்மா சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே ஒரு நாராயணான்னு ஒரு வார்த்தையை சொன்னால் எல்லாமே அடங்கிடும், அதனால் எல்லோரும் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்கன்னா சரியாக போடுன்னாங்க. அப்போ தாங்க தியாகேசர் சொல்லுவார்ப்பாங்க, ராமநாமமே மம ஜீவன்றார் பாருங்க. அதனால் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா பகவான் நாமாவை சொல்லணும். பகவான் நாமாவை எப்படி சொல்லணும், தினம் ஒரு அரை மணி நேரம் தனியாகவோ கூட்டாகவோ எப்படியோ சொல்லுங்கள், உங்கள் நேரத்தை நல்ல விதமாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.